அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரிவன் சேனல். என்ன படம்டா சாமி, லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு படத்தை நான் பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உண்மையிலே நான் இந்த மாதிரி படத்தை நான் பார்த்தது இல்லை. அப்படி ஒரு மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு தரமான ஒரு படமாக வந்திருக்க படம் தான் இட்ஸ் வாட் இன்சைட். இந்த படம் வந்து இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் அப்படின்னு பல லாங்குவேஜில் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. தமிழ் டப்பிங் நல்லாவே சிங்க் ஆகிருக்கு. ஸோ இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து 1.25 மணி நேரத்தில் குயிக் வாட்சாக பார்த்துடலாம். படத்தில் வர இன்டென்ஸ் காட்சிகள் கொஞ்சம் 18+ சீன்ஸ்க்காக இந்த படம் வந்து 18 வயசு கீழே இருக்கவங்க பார்க்க வேணான்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி படம் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லைன்னு அடித்து சொல்கிற அளவுக்கு அந்த மாதிரியான வித்தியாசமான படம். ஸோ 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச். வீட்டிலேருந்தே பார்க்கக்கூடிய அளவில் நெட்ஃப்ளிக்ஸில் நல்ல தரமான ஒரு கிளாரிட்டியோட தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வெர்டிக்ட் சொல்லிட்டேன், மஸ்ட் வாட்ச் 18+ மேலே இருக்கவங்கன்றது தான் இது வெர்டிக்ட்டு. இந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் இந்த ரிவ்யூவில் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் இந்த ரிவ்யூ ஸ்கிப் பண்ண பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் நம்ம சேனலில் புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படம் தேட்டருக்கு வரும்போது தேட்டருக்கு அப்புறம் ஓடிடியில் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இந்த படங்கள் 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க பார்க்கக்கூடிய படமா இல்லை சின்ன பசங்களும் பார்க்கலாமான்னு கால் எடுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இந்த விமர்சனத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா, ஒரு 8 பேர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அதில் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆக போகுது. அதில் அவர் வந்து அவரோட இந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு ரிசார்ட்டில் வந்து ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, ஈவினிங் பார்ட்டி. ஸோ அதுக்கு வந்து ப்ரைவேட் ரிசார்ட் தான் அது, வெளியே அங்கே வர முடியாது. ஸோ இதுக்கு ஒரு அந்த 8 பேர் கேதர் ஆகுறாங்க. 8 பேரில் ஒரு 7 பேர் வந்து அடிக்கடி சந்திச்சுக்குவாங்க. அந்த 8ஆவதா இருக்க நபர் வந்து ரொம்ப நாளாக இவங்க கேங்கில் சேராமல் இருப்பார். ஏன்னா இவங்களுக்குள்ள சின்ன வயசில் ஒரு சின்ன ஒரு தகராறு, அதில் குரூப்பில் 8 பேரில் ஒரு 2 பேருக்கும் அவருக்கும் ஆகாது. அவரும் சர்ப்ரைஸ் விசிட்டாக வந்திருப்பார். அவர் இன்வைட் பண்ணியிருப்பார் அந்த கல்யாணம் ஆக போகிறவர். ஸோ இந்த 8 பேரும் சேர்ந்து நல்லா ஜாலியாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு 96 படத்தில் வர மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரீயூனியன் மாதிரி நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது அப்போதும் கேம்ஸ் ஏதாவது பண்ணலான்னு சொல்லி அவங்களோட டிஸ்கஷன் ஹாப்பி மூமெண்ட்ஸில். அப்படி இருக்கும்போது அந்த புதுசாக அந்த 8ஆவதாக வந்து ஜாயின் பண்ணவர், ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்தவர் என்ன சொல்கிறாரு, என்கிட்ட ஒரு கேம் இருக்குது. அதாவது என்னென்னா பாடி ஸ்வேப்பு. அதாவது ஒருத்தரோட உயிர் வந்து இன்னொருத்தர் உடம்புக்குள்ளே போயிடும். கூட விட்டு கூட போயிற மாதிரி இது வந்து ஒரு உயிர் இன்னொரு உயிரில் வந்து ஸ்வாப் ஆகிடும். அவங்களோட உடலுக்கு போயிட்டு இன்னொருத்தர் வேறு உடலில் இருப்பாங்க. அது புது அனுபவமாக இருக்கும். ஃபஸ்ட்டு 10 செகண்டு பண்ணி பாருங்கள். செட் ஆகிடுச்சுன்னா பண்ணலாம், இல்லைனா இந்த கேமை குவிட் பண்ணிடலாம்னு சொல்லி சொல்கிறாரு. ஒரு 8 பேரும் ஆர்வமாக இருக்காங்க. இது என்ன கேம்னு சொல்லி 10 செகண்ட் பண்ணி பார்க்குறாங்க. நல்லா அடுத்தவங்க உடலில் போயிட்டு நல்லாவே இருக்குது. ஸோ இது விறுவிறுப்பாக இருக்கும். சரின்னு எல்லோரும் ஒத்துக்கிறாங்க. ஃபஸ்ட் ரவுண்டுக்கு போகிறாங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் போயிட்டு எல்லாம் ஒரு உடலில் இருந்து யாருன்னு அவங்க கண்டுபிடிச்சி சொல்லிவிடுவாங்க. இவங்க இன்னொரு உயிர் தான் இன்னொரு உடலில் இருக்குன்னு சொல்லி. அது விறுவிறுப்பாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க படத்தில். அந்த ரவுண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சோடனே சரின்னு அதுக்கு அடுத்ததாக 2வது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 2வது ரவுண்டு இன்னும் விறுவிறுப்பாக போகும். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராத ஒரு ட்ராஜடி நடந்துடும். அந்த ட்ராஜடி நடந்துட்டு அதில் ஒரு 2 பேர் உடம்புல திரும்ப உள்ளே போக முடியாத அளவுக்கு சூழ்நிலை ஆகிடும். அது எதனாலன்றது படத்தை பாருங்கள், இப்போ சொன்னால் ரிவீல் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் 3வது ரவுண்டும் நடக்கும். 3வது ரவுண்டில் இன்னும் இதோட பெரிய எதிர்பாராத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு, இவங்க 8 பேர் வாழ்க்கை புரட்டி போடக்கூடிய சம்பவங்கள்லாம் நடைபெறும். அது என்னன்றது தான் பரபரப்பாக முடிகிற ட்விஸ்ட்டோட முடிகிற கிளைமேக்ஸு. இந்த மாதிரியான ஒரு படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் விறுவிறுப்பாக ஒரு வித்தியாசமான கதைக்களத்தோட ஒரு படம் நான் பார்த்ததே இல்லை உண்மையிலே. நீங்கள் படம் பார்த்துட்டு கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்களும் கண்டிப்பாக பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. இந்த படத்தை எப்படி யோசிச்சாங்கன்னு தெரியல. ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எப்படி எழுதுனாங்கன்னே தெரியல. ஒரு 8 கேரக்டரை வச்சு ஒரு மைண்ட் கேம் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அந்த அந்த மைண்ட் கேம் என்ன டீட்டெயில்ஸ்ன்றதை ப்ளஸ் பாயிண்டில் பார்க்கலாம். ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அந்த 8 கேரக்டரும் வந்து ஒருத்தர் உடம்புலேருந்து இன்னொருத்தர் உடம்புக்கு போவாங்க. அந்த இன்னொருத்தவங்களோட அந்த குணாதிசயங்களை வந்து அவங்க பிரதிபலிப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம இந்தந்த கேரக்டர் நம்ம வச்சு கண்டுபிடிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தரோட குணாதிசயம் வேறையாக இருக்கும். அவர் போயிருக்க உடம்புல இருக்கவரோட மேனரிசம் வேறையாக இருக்கும். ஸோ அந்த புதுசாக போன உடம்புல இருக்க மேனரிசத்தை இவர் வந்து வெளிப்படுத்துவார். இது நமக்கு மைண்டுக்கு கொஞ்சம் சவாலாக இருக்கும். ஏன்னா இந்த 8 கேரக்டரையும் மெமரியில் வச்சுக்கணும். அந்த 8 கேரக்டரோட ஒரிஜினல் கேரக்டரையும் மெமரியில் வச்சுக்கணும். அந்த 8 கேரக்டர் வந்து அந்த பாடிக்குள்ளே போனோன்னே மேனரிசத்தை வச்சு அந்த கேரக்டர் யாருன்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து கேட்கறதுக்கே உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். படம் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு
மூளையை செலவு செஞ்சு அனுப்பக்கூடிய ஒரு படமாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான இதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டா பார்க்கப்படுது. அது இல்லாமல் இந்த கேம் ஸ்டார்ட் ஆகி செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் பரபரப்போட உச்சியில் கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் படம் வேறு லெவலில் ஸ்பீடாக போகும். அதுக்கப்புறம் நடக்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வேறு லெவலாக இருக்கும். அந்த 2 பேர் உடம்புக்குள்ளே போக முடியாத மீதி ஒரிஜினல்லே இருக்கலாமா? இல்லைனா அந்த புதுசாக போன அந்த உடம்புக்குள்ளே இருக்கலாமான்னு அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய போட்டி, சண்டை எல்லாம் அதில் ஏன்னா இன்னும் புதுசாக போகிற உடம்புல இருந்தால் இன்னும் ப்ளஸ் பாயிண்ட் நிறைய பேர் நினைப்பாங்க. புதுசாக போகிற உடம்புல போனால் மைனஸ் பாயிண்ட் நிறைய பேர் அந்த 8 பேரில் ஒரு 6 பேருக்கு பிரச்சனை எப்படி வரும், அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தாங்கன்றதை சிறப்பாகவே காட்சிப்படுத்திருப்பாங்க. சொன்னால் ரிவீல் ஆகிடும். பாருங்கள், நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவில் படங்கள் ரொம்பவே கம்மி. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி படம் நான் பார்த்ததில்ல. ஸோ நீங்களும் பார்த்துட்டு இதே கமெண்ட் தான் சொல்லுவீங்க. கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க, கேட்டுக்கிறேன். மைனஸ்ன்னு பார்த்தா பெரிய அளவில் இந்த படத்தில் மைனஸ்ன்னு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த 8 கேரக்டரோட பேரை ஞாபகம் வச்சுக்கிறதும், அவங்களோட மேனரிசத்தை ஃபஸ்ட்டு நினைவு வச்சுக்கிறதும், அவங்க வேறு பாடியில் போய்ட்டு இருக்கும்போது அவங்க பண்ணுற மேனரிசத்தை வச்சு அவங்க பேரை கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் குழப்பம். நீங்கள் படம் பாருங்கள், சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். அதுதான் சின்ன மைனஸாக பார்க்கப்படுது. அது ஒரு 4 கேரக்டர் இல்லை 3 கேரக்டர் மெமரி வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். அதான் சின்ன குறைகள். மற்றபடி படத்தோட ஓட்டத்தை எந்த அளவுலையும் குறைக்கல. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, படத்தில் ஒரு சில செக்ஷுவல் சீன்ஸு, கொஞ்சம் இன்டென்ஸான சீன்ஸுக்காக இந்த படம் 18+ பார்க்குறது நல்லது. அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்தால் கதை கிடையாது இது. அது இல்லாமல் மற்ற 18+ மேலே இருக்கவங்க கண்டிப்பாக எல்லாருமே மஸ்ட் வாட்ச். ஒரு ஃபன் ஃபில்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவில், மூளை செலவு செய்யக்கூடிய அளவில் ஒரு வித்தியாசமான ஸ்க்ரீன் ப்ளே. இப்போ இந்த படம் கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் நம்ம சைட்லேருந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம் 18+ இருக்கவங்க. நெட்ஃப்ளிக்ஸில் குயிக் வாட்சாக 1.25 மணி நேரத்தில் பார்த்துடலாம். தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. தெலுங்கு, மலையாளம், ஹிந்தியில் பார்க்குறவங்களும் பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. வேறு ஒரு திரை விமர்சனம் முன்னாடி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.